அன்பிற்கினிய உறவுகளே, நண்பர்களே, நன்கொடையாளர்களே, உங்கள் யாவருக்கும் மதிய வணக்கங்கள். இந்த தாயார் ஜெயா அவங்க கடந்த 18ஆம் தேதி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி திருச்சி பக்கத்துலேருந்து ஒரு நல்ல வில்லேஜிலேருந்து மனநலம் பாதிக்கப்பட்டு தவறி வாணியம்பாடி வந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அறிவித்த சிங்கப்பெண் திட்டம் ரொம்ப அழகாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. சிங்கப்பெண்கள் ராத்திரியில் ரோந்து பணியில் இருந்தபோது நைட் 12 மணிக்கு வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் இந்த பாட்டி படுத்துட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு என்னான்னு போகாமல் இவங்களை விசாரித்து இவங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவங்கள மீட் எடுத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து கருணை இல்லத்தில் தங்க வச்சு அதோடு விட்டுடாமல் இவங்களுடைய உறவுகள் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி பிடிச்சி திருச்சி மாவட்டத்திலிருந்து அவங்க மகளை வர வச்சு இன்றைக்கி அவங்க கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த பணியை முழுசாக கவனமாக செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிற சிங்கப்பெண்கள். அவர்களுக்கு கருணை இல்லத்தின் சார்பாக இந்த மகளுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பணி இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் முழுசாக நல்லா தான் போயின்ட்டுருக்கு. இந்த பணிக்காக குறிப்பாக இவங்களை இன்றைக்கி வாணியம்பாடியில் சொல்லணும் அப்படின்னா இந்த 18ஆம் தேதி கொண்டு வந்து என்கிட்ட வாணியம்பாடியில் இருக்கிற கருணை முதியோர் இல்லத்தில் விட்டாங்க. சர்னானின் ட்ரஸ்ட் இங்கே செயல்பட்டுருக்கு. இதில் 35 வருஷமாக இந்த சேவையை செஞ்சுட்டுருக்குறோம். 18ஆம் தேதி கொண்டு வந்து விட்டதுலேருந்து இந்த மறுபடியும் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டியை பார்த்து கவனித்து இவங்களை அவங்க மகள்கிட்ட ஒப்படைக்கிற விஷயத்தில் இவங்க 3 பேரும் மும்முரமாக இருந்தாங்க. இவங்களுக்கும் இவங்களுடைய துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த தாயார் சார்பாகவும் கருணை இல்லத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன்.